அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையதுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஒருவனுக்கே புகழனைத்தும் இருக்கு. அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுதிய நல்ல தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் இல்லாமல்ல அல்லாஹுவின் ஒன்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமா. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதரை படைத்து அந்த மனிதன் சரியான வழியில் செல்ல வேண்டும் என்பதற்காக வழிகாட்டும் நூலாக அவனுடைய வேதமான திருமறை குர்ஆனை இந்த மக்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறார். அந்த திருமறை குர்ஆனில் ஏராளமான அறிவுரைகளும் சட்டங்களும் அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். அதில் குறிப்பாக ஒரு இஸ்லாமிய குடும்பம் மறுமை நாளில் வெற்றியடைவதற்கு எப்படியெல்லாம் நாம் நடக்க வேண்டும், இறை தூதர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்ற பல வரலாற்று செய்திகளையும் திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதில் ஒரு அடி மனதிலே பதிய வைக்க வேண்டும் விதமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய தலைவனாக தலைவியாக இருப்பவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களையும் பாதுகாத்துக்கிறங்க, உங்கள் குடும்பத்தினரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தினர்களும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்திற்கு போகும் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் அதுபோன்று நல்லறங்களை செய்து கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கும் சொல்கிறது, நம்முடைய குடும்பத்தினருக்கும் சொல்கிறது. இந்த உலகத்தில் நம்முடைய பிள்ளைகளின் மீது நம்முடைய குடும்பத்தினரின் மீது நாம் அளவு கடந்த அன்பும் பாசமும் காட்டலாம். ஆனால் மறுமை நாளையில் நாம் இங்கு நன்றாக நடந்திருந்தால் மட்டுமே மறுமை நாளையில் நாம் குடும்பத்தினருடன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். அதில் நாம் மட்டும் நன்றாக நடந்து, நாம் மட்டும் அல்லாஹ்வின் அறிவுரைகளை ஏற்று நடந்து, நம்முடைய குடும்பத்தினர்கள் நம்முடைய பிள்ளைகள் சரியாக நடக்கவில்லை என்றால் மறுமை நாளில் நாம் எவ்வளவு செல்வத்தை கொடுத்தும் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றிவிட முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது, தவறு செய்தவன், பாவம் செய்தவன் தன்னுடைய பாவத்துக்கு ஈடாக எவ்வளவு பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். திருக்குர்ஆனில் அதுக்கு அல்லாஹ் மிகைப்படுத்தி, ஒருவனுக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் ஒரு விதத்தில் அப்படி கிடைக்கும் ஒரு வாய்ப்பு ஒருவனுக்கு இருக்குமானால் அதை கொடுத்து அவன் அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேட முயன்றாலும் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்க மாட்டான். மில்குல் அருளி தஹபன் லவிஃப்ததா பிஹி. பூமி அளவுக்கு தங்கத்தை கொடுத்தாலும் தன்னுடைய தவறுக்கு பரிகாரமாக அவன் விரும்பினாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம். பூமி அளவுக்கு யார்கிட்ட தங்கம் இருக்க போகிறது? ஒரு பேச்சுக்கு வைத்திருந்தாலும் யாரெல்லாம் அந்த பூமியில் உள்ள அத்தனை தங்கத்தையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய தவறை பொறுத்து கொண்டு நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றி என்றாலும் காப்பாற்ற முடியும். அப்போ இந்த உலகத்திலேயே நாம் சிறு அளவு நன்மை செய்தாலும் பெருமளவு அல்லாஹ் மறுமை நாளில் அல்லாஹ் கொடுப்பார். அப்போ மறுமை நாளில் போனதற்கு பிறகு ஒரு சின்ன தவறுக்கு கூட நாம் எவ்வளவு கோடியை கொடுத்தாலும் தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால் நம்முடைய குடும்பத்தினர்களையும் நாமும் இஸ்லாம் காட்டித் தந்த வழிமுறையின் அடிப்படையில் நாம் உருவாக்க வேண்டும். அதில் குறிப்பாக ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் தாய், தந்தை, கணவன், மனைவி, பிள்ளை இத்தனை பேர் குறைந்தபட்சம் இருப்பார்கள். அவர்கள் அனைவர்களும் இஸ்லாத்தின் அடிப்படையை புரிந்து அதன்படி செயல்பட்டு மறுமையில் சொர்க்கத்திற்கு போகும் அடிப்படைகளையாவது நாம் புரிந்திருக்க வேண்டும், அதன்படி செயல்பட வேண்டும். அதில் முதலாவதாக நாம் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் ஏகத்துவம், தௌஹீத், ஓரிரை கொள்கை ஆழமாக நம்மள்கிட்ட இருக்கணும். நமக்கும் இருக்கணும், நம்முடைய பிள்ளை இடத்திலேயும் இருக்க வேண்டும். இணை வைப்பு, ஷிர்க், இவைகள் நம்மிடத்தில் கொஞ்சம் கூட ஒட்டிவிடக்கூடாது. தௌஹீத் என்பது நம்முடைய உயிர் மூச்சு. அந்த தௌஹீத் போய்விட்டால் அவ்வளவுதான், சொர்க்கம் என்பது நமக்கு ஆறாமல். ஷிர்க் என்ற அந்த பயங்கரமான அந்த நோய் உள்ளே வந்து விட்டதென்றால், அந்த புற்றுநோய்
உள்ளே சென்று விடுமானால் நம்முடைய நல்லறங்கள் அனைத்தையும் அழித்து நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால்தான் இறை தூதர்கள் தன்னுடைய பிள்ளைகள் விஷயத்தில் ரொம்பவும் கவலைப்பட்டது. இந்த தௌஹீத் அவர்களிடத்தில் இருக்கிறதா இல்லையா என்பதைத்தான். அந்த தௌஹீதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதெல்லாம் கடைசி வரையிலேயும் முயற்சி செய்திருக்கிறார். நூஹ் நபி தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார், ஆனாலும் அவர் கேட்கவில்லை. யாக்கூப் நபி சிறந்த நபி, அவர்களோட அந்த வரலாறே நிறைய கவலைகளும் கஷ்டங்களும் சிரமங்களும் நிறைந்திருந்த ஒரு காலகட்டத்தை ஒவ்வொன்றாக தாண்டி வந்து இது ஹலர யாக்கூபுல் மவுத், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இது ஹலர யாக்கூபல் மவுத் யாக்கூப் நபிக்கு வந்த பொழுது மரணத்தின் நெருக்கத்தில் வந்து விட்டார்கள். எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகள் மூலமாக. அப்போ தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறார்கள், மா தாகுன மின்பாதி, எனக்கு பிறகு நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அவருடைய கவலையை பாருங்கள். என் பிள்ளை கஷ்டப்படாமல் இருக்கணும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் என்ற கவலையை எல்லாம் தாண்டி முதலாவது கவலை யாக்கூப் நபிக்கு இருந்தது, ஏகத்துவ கொள்கையின்படி என் பிள்ளைகள் இருப்பார்களா, என் பிள்ளைகள்கிட்ட ஒரு உத்தரவாதம் வாங்க வேண்டும் என்பதற்காக தான் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறார்கள், நீங்கள் யாரை வணங்குவீங்க? அல்லாஹ் ஒருவனையா, வேறு யாரை வணங்குவீங்க? நான் இறந்ததற்கு பிறகு ஏகத்துவ கொள்கையிலிருந்து சரிந்து ஷிர்கிலே போய்விடுவார்களோ என்பதற்காக தான் பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கேட்கிறார்கள். மாதா புதுன மின்பாதி. அப்போ அவங்க பிள்ளைகள் எல்லாம் சொன்னார், நாபுது இலாஹக்க இலாஹ ஆபாயிக்க இப்ராஹீம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக்க இலாஹும் வாஹிதா வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். உங்களுடைய முன்னோர்களான இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக், இந்த நபிமார்களெல்லாம் வணங்கிய ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், நாங்கள் முஸ்லிம்களாகத்தான் நாங்கள் இருப்போம் என்ற உத்தரவாதத்தை யாக்கூப் நபிக்கு அவர்கள் கொடுக்கிறார். யாக்கூப் நபியினுடைய கவலை எங்கே இருந்ததுன்னு பாருங்கள். நம்ம பிள்ளைகள் மேலே எவ்வளவு கவலை அடைந்திருக்கிறோம், நம்ம பிள்ளைகள் விஷயத்தில் எதில் நாம் அதிக அக்கறை காட்டியிருக்கிறோம். தௌஹீது ஏகத்துவ கொள்கை அங்கே வருகிறதா? தௌஹீதிலே உறுதியாக அவன் இருக்கிறானா? ஓரிரை கொள்கையிலிருந்து சரியாமல் இருக்கிறானா என்பதில் நாம் கொஞ்சம் கூட கவலைப்படுவதில்லை. படிப்பதிலே, பணத்தை சேர்ப்பதிலே, சொத்துக்களை கொடுப்பதிலே, அவன் விரும்பிய பொருள்களை கொடுப்பதில் நிறைய ஆர்வம் காட்டுகிறோம். ஆனால் தௌஹீது என்பது அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக இருக்கணும். நம்ம குடும்பம் தௌஹீதாக இருக்கிறோம், நம்ம பிள்ளையும் அதில் அதை விடவும் உறுதியாக இருக்கணும். 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்பதை போன்று நாம் தௌஹீதில் 8 அடினா நம்முடைய பிள்ளை 16 அடி பாயிற அளவுக்கு தௌஹீதில் உறுதியானவனாக இருக்க வேண்டும். நம்ம இருக்கும்போது மட்டும் தௌஹீத் மாதிரி இருந்து கொண்டு நமக்கு பிறகு போய்விடுவானோ என்ற அச்ச உணர்வு இருக்கிற மாதிரி நம்முடைய பிள்ளைகள் வந்துவிடக்கூடாது. நபிகளார் சொன்னார்கள் 3 விஷயம். இந்த 3 விஷயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் ஈமானின் சுவையை பெற்றுக்கொண்டார். சலாசுன் மன்கும் நபி வஜத அல்லாஹ். இந்த 3 இருந்துச்சுன்னா ஈமான கரெக்டாக நல்லா சுவைத்து அறிந்தவன். அதில் 3ஆவதாக சொன்னார்கள், ஐயக்ரஹ ஐயஊத ஃபில் குஃப்ரி கமா யக்ரஹு ஐயுக்தவ ஃபின்னார். நெருப்பில் தூக்கி போடப்படுவதை எப்படி வெறுப்பானோ அதுபோன்று குஃப்ரியத்தின் பக்கம், ஷிரிக்கின் பக்கம் திரும்புவதை அவன் வெறுக்க வேண்டும். தௌஹீத் வாதி எப்படி இருக்குன்னா, இந்த தர்காவின் பக்கம் போவது, தாயை தேடிவது, தட்டை எறிவது, இவைகளெல்லாம் எப்படி வெறுத்து ஒழுங்குன்னா, நெருப்பில் தூக்கி போட்டால் எப்படி துடித்தெறிந்துவானோ அதுபோன்று ஷிரிக்கின் பக்கம் போவதை அவன் வெறுக்கணும். அப்படி இருந்தால் ஈமானை கரெக்டாக புரிந்திருக்கிறான் நபிகளாக சொன்னார். இதைத்தான் நபிமார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கும் போது தௌஹீத், மற்ற 200 தவறுகள் அவன் செய்திருந்தாலும் கூட அல்லாஹ் தஆலா கண்டனை கொடுத்தாவது சொர்க்கத்தில் போட்டுருவான். ஆனால் தௌஹீது இல்லை என்றால் எவ்வளவு நல்லறங்கள் செய்தாலும் வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன். அவர்கள் இணை வைத்து விட்டார்கள் என்றால் அவர்கள் செய்த அமல்கள் அனைத்தும் அழிந்துவிடும். பெரிய கோடியாக லட்சமாக தர்மங்கள் செய்து, நோன்பு வைத்து, உம்ரா செய்து, என்னமோ செய்தால் ஷிர்க் வைத்து விட்டால் நீ செய்த அத்தனை நன்மைகளும் அழிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று திருக்குர்ஆன் சொல்கிறார்.
அதைத்தான் நபிமார்கள் ஒவ்வொருவரும் பயந்தாங்க. அவருடைய அக்கறையை அனைத்திலையும் அந்த பயம் இருந்தது. நபிகளாரும் அதை ஊட்டியிருந்தார். அஸ்மா பின் அபி பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுடைய மகளார் அஸ்மா நபிகளார் இடத்தில் போய் ஒரு ஃபத்வா கேட்கிறார். அந்த ஃபத்வாவை கேட்டால் ஆச்சரியமாக இருக்கிறது. தௌஹீதில் எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறது. பெத்த தாய் அத்தீலா அல்லது குத்தைலா என்று சொல்லப்படுகிறது. அவங்க கதிமத் உம்மி வகிய முஷ்ரிகா, என்னுடைய தாய் இணை வைப்பவராக இருக்கும் நிலையில் என்னிடத்தில் அல்லாஹ்வின் தூதரே வந்து என்னோடு சேர்ந்திருக்க ஆசைப்படுகிறார். 10 மாதம் சுமந்த ஒரு தாய் ஷிர்க் வைத்ததின் காரணத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தலாக் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன செய்கிறார்கள், திரும்ப வந்து என் மகளோடு நான் இருக்கணும், என் பிள்ளையோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுகிறார்கள். ஆனால் தௌஹீது இல்லை, ஏகத்துவம் இல்லை. இப்படி ஆசைப்படுகின்ற போது என்னுடைய தாயை நான் சேர்த்து வைத்துக் கொள்ளலாமா? அஃபாசிலு உம்மி, என் தாயை நான் சேர்த்து வைத்துக் கொள்ளலாமா? நபிகளாருக்கு கேட்ட ஃபத்வா. சொத்து சுகங்களுக்காக வேண்டி நாம் எத்தனை ஃபத்வாக்கள் கேட்டிருக்கோம். அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் கேட்குறாங்க, என் தாயை, பெத்த தாயை சேர்க்கலாமா? ஏன் இந்த கேள்வி அவங்ககிட்ட வந்தது? அல்லாஹ் கடுமையாக வெறுக்கக்கூடிய ஷிர்க் என்னுடைய தாயிடத்தில் இருக்கிறது. இஸ்லாம் ஷிர்க்கை கடுமையாக எதிர்க்கிறது. அப்படிப்பட்ட ஷிர்க்கான கொள்கையில் இருக்கும் என்னுடைய தாயை வைத்தால் நான் ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானவனாகி விடுவனோ? என்னுடைய நல்லறங்கள் அழிந்து விடுமா? நான் சொர்க்கத்துக்கு போக தடைபட்டு விடுமா என்ற பெரிய கவலையில் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் என் தாயை சேர்த்து கொள்ளலாமா என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னுடைய தாயுடன் சேர்ந்து வாழ்ந்து கொள்ள சொன்னாங்க. தப்பு இல்லை, ஷிர்க்கில் சேரக்கூடாது. தவிர அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொள்ளலாம்னு நபிகளார் அனுமதி கொடுத்தார். உள்ளத்தில் என்ன பதிந்திருக்கும்னு பாருங்க. அஸ்மா ரலியல்லாஹு அவருடைய ரத்தத்தில் எப்படி ஊறி இருக்கும்னு பாருங்க. ஏகத்துவம் அப்படியே ஃபுல்லா நிறைந்திருந்ததுனால தாயாக இருந்தாலும் தௌஹீது இல்லை என்றால் ஒரு தூரம் தான். தாய் இல்லாவிட்டாலும் தௌஹீது இருந்தால் அது எனக்கு இணக்கம்தான். இப்படித்தான் இந்த பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க. நபிகளாருடைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் அப்படி ஊட்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒரு இஸ்லாமிய குடும்பத்தின் உள்ளே இந்த தௌஹீது உயிர் மூச்சாக என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். நபிமொழிகளை அதிகமாக இந்த சமுதாயத்துக்கு அறிவித்த அவர்கள் பட்ட கவலை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள், உங்களுக்கு தெரியும், சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பாருங்கள், அவர்களுடைய தாயார் இஸ்லாத்தை ஏற்கலை. அவர்கள் அது உம்மி இலல் இஸ்லாம் வஹிய முஷ்ரிகா, என்னுடைய தாய் இணை வைப்பவராக இருந்தார், நான் அவரை இஸ்லாத்துக்கு வருமாறு அழைத்து கொண்டிருந்தேன். இஸ்லாத்துக்கு வந்துருங்க. ஏன்னா 10 மாதம் சுமந்த அந்த தாயை மறுமையில் என்னால் காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்தில் மாற்றிட்டோம்னா அல்ஹம்துலில்லாஹ் நாம் காப்பாற்றி விடலாம். அதனால் டெய்லி நான் என்னுடைய தாயை நான் இஸ்லாத்தின் பக்கம் வாருங்க, இந்த ஓரிரை கொள்கையின் பக்கம் வாருங்கன்னு அழைச்சிக்கிட்டே இருந்தேன். இல்லை, ஒரு நாள் ரொம்ப ஓவராக அல்லாஹ்வின் தூதர் அவர்களை திட்டி விடுகிறார்கள். அவருடைய தாயார் கவலை அடைந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒரு நாளும் கேட்காத அந்த வார்த்தை உங்கள் தொடர்பாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள், தாங்க முடியவில்லை. அல்லாஹ்வின் தூதரே, இருந்தாலும் என்னுடைய தாய் இல்லையா, என்னை பெற்றவர்கள் இல்லையா? அவங்க அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உதுபு, நீங்கள் உதுவுல்லாஹ யஹ்திய அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு ஹிதாயத்து கிடைப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்கள. என் தாய் இஸ்லாத்துக்கு வருவதற்காக நீங்கள் துவா செய்யுங்க. இப்படி நான் சொல்லி பார்த்தேன், வரவில்லை. என்னுடைய தாய் ஏகத்துவ கொள்கைக்கு வரணும். உங்களை பற்றி ரொம்ப ஓவராக பேசிவிட்டார்கள், என்னால் தாங்க முடியவில்லை. அவங்க தௌஹீதுக்கு வருவதற்காக அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பிரார்த்தனை செய்ய, அல்லாஹும்ம ஹ்தி அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு யா அல்லாஹ் நீ ஹிதாயத்தை கொடு. உடனே கேட்டாங்க, வீட்டுக்கு திரும்புகிறார்கள். திரும்பிய உடனேயே ஒரு இன்ப அதிர்ச்சி அபூ ஹுரைராவில் எல்லாரும் குலவாலம் சொல்லி கேட்கல. நபிகளாரினுடைய பிரார்த்தனை அல்லாஹ் அங்கீகரித்து அவர்கள் குளித்து கொண்டிருக்க நிற்க சொல்கிறார்கள். பிறகு வந்தவுடன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ்.
அபூ ஹுரைராவுடைய கவலையை எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் மஸ்ஜிது நபவியினுடைய வாசலிலே கீழே விழுந்து அடுத்தவர்கள்லாம் மிதித்து எவ்வளோ கஷ்டப்பட, எனக்கு பணம் வேண்டும் காசு வேண்டும் என்பதெல்லாம் அவங்களுக்கு கவலை இல்லை, என்னுடைய தான் தௌஹீதில் இருக்க வேண்டும் என்பது. ஒரு இஸ்லாமிய குடும்பம் அப்படி இருக்க வேண்டும் என்பதில் அவ்வளவு அக்கறையாக இருந்தார்கள். பிற்காலத்தில் மார்க்கத்தினுடைய வரையறைகளை எல்லாம் பின்பற்றி நபிகளாரின் முன்மொழிகளை எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்த ஒரு இஸ்லாமிய குடும்பமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் மாறினார்கள் என்று புகாரியில் சொல்கிறது. அபு உஸ்மான் என்பவர் சொல்லுகிறார், நான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் போய் விருந்தாளியாக தங்கினேன். முன்னாடி நாம் கேள்விப்படுங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஆனால் பிள்ளை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்றான். கல்யாணமும் திருமணமும் முடித்துக் கொள்கிறார். புஸ்ரா பின்த் கஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் முடித்துக் கொள்கிறார். புகாரியில் இடம்பெறுகிறது, அவர் போய் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவருடைய வீட்டிலே விருந்தாளியாக போய் தங்குகிறார். தங்கியவுடன் அங்கே நடந்த சம்பவத்தை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். அபூ ஹுரைரா எப்படி இருந்தார், முன்னாடி கஷ்டமாக இருந்தார், இப்போ நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் கொடுத்த உடனே நல்லா தூங்கி எழுந்து கொண்டு விளையாடி கொண்டு சுற்றி கொண்டு ஊர் சுற்றி கொண்டு அவர் இருக்கவில்லை. அல்லாஹ் கொடுத்த அந்த நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இரவு நேரங்களை 3 பேர்கள் அங்கே இருக்கிறாங்க. அவர், அவங்க மனைவி, வேலைக்காரர். அவர் சொல்ல ஏத்தத்தை பூனல் லைல அஸ்லாசா, இரவை 3 பங்குகளாக அவர்கள் பிரித்து வைத்துக் கொண்டார்கள். மொத்த இரவை 3 பங்காக பிரித்து சல்லி ஹாதா வயுக்கினு ஹாதா, ஒருவர் முதல்ல எழுந்து இரவு தொழுகையை தொழுவார், தொழுது முடித்தவுடன் அடுத்தவரை எழுப்பி விடுவார். அவர் தொழுவார், அதற்கடுத்து அவங்க அடுத்தவரை எழுப்புவார். அவங்க மனைவி, அவருடைய வேலைக்காரர் முதற்கொண்டு அந்த குடும்பம் கணவன் மனைவி மட்டுமல்லாமல் அங்கே வேலை செய்பவர்களும் ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இரவு தொழுகையை அழகாக முறை வைத்து தொழுபவர்களாக உருவாக்கி இருக்கிறார். இரவு தொழுகையின் சிறப்புகளை எத்தனை இடங்களில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். நபிமொழியில் எத்தனை இடங்கள் சொன்னது, அதை அனைத்தையும் அவ்வளவு சலாத்தி பாதல் ஃபரீலத்தி சலாத்துல் லைல், கடமையான தொழுகைக்கு பிறகு ஒரு சிறந்த தொழுகை இரவு தொழுகை என்று நபிகளார் சொன்னார். அதை ஒரு இஸ்லாமிய குடும்பமாக ஒரு டிவியும் அதையும் இதையும் செல்போனும் இவைகளையும் பார்த்து கொண்டிருக்கும் ஒரு குடும்பங்களுக்கு மத்தியில் நபிகளார் உருவாக்கிய அந்த நபித்தோழர்கள் இரவு தொழுகை தொழுபவர்களாக, நம்ம பெரும்பான்மையினர்கள் யாருமே இரவு தொழுகை தொழுததில்லை. அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனக்கு 3 விஷயத்தை எனக்கு கட்டளையிட்டு சென்றார்கள் புகாரில், அதை நான் ஒருபோதும் விட மாட்டேன், ஹத்தாமு சாகும் வரையிலையும் நான் பின்பற்றுவேன். அதில் அவர்கள் சொன்னது மாதத்தில் 3 நாட்கள் நோன்பு வைப்பது, அதே போல் துஹா தொழுகை தொழுவது, அப்புறம் வித்திரு தொழுது விட்டு உறங்குவது. இந்த 3ம் என்னுடைய ஹலீல், என்னுடைய உற்ற நேசர் நபிகளார் எனக்கு சொன்னதை நான் ஒருபோதும் விடமாட்டேன், அதை அப்படியே பின்பற்றினார். ஒரு அழகிய இஸ்லாமிய ஒரு வீட்டின் உள்ளே, ஒரு குடும்பத்தின் உள்ளே நாம் போகின்ற பொழுது அங்கு இருக்கும் சூழ்நிலையே இஸ்லாத்தை அப்படி வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். வீட்டில் திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகள், ஹதீஸினுடைய மொழிபெயர்ப்புகள், இவைகள் நேரம் வரும்போது தொழுதல் என்ப அனைத்துமே இருக்கும் பொழுது அது ஒரு இஸ்லாமிய குடும்பமாக இருக்கும். அப்படி உருவாக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய குடும்பத்தில் உறுப்பினர்களை இஸ்லாமிய குடும்பமாக நாம் உருவாக்கும் பொழுது நிச்சயமாக மறுமையில் இஸ்லாமியர்கள் நாம் குடும்பத்துடன் நாம் சொர்க்கத்துக்கு சென்று ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நபித்தோழர்களில் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்து 2வது அதிகமான நபிமொழிகளை அறிவித்தவர்கள். அவங்க எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை மஸ்ஜிது நபவியில் இருந்து அதிகமாக கேட்டு அதிகமான நபிமொழிகளை அறிவித்த இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன குலாமுன் ஹதீசு சின்னி பைத்தி அல் மஸ்ஜித், நான் சிறுவன், வயது குறைந்தவன், என்னுடைய வீடு பள்ளியாசலாகத்தான் இருக்கும். நான் திருமணம் முடிக்கிற வரைக்கும் என்னுடைய சொந்த வீடாக நான் எதை கருதி வந்தேன் என்று சொன்னால் பள்ளியாசலைத்தான் கருதி வந்தேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன் பிள்ளையை எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க பாருங்க, எந்த இடத்தில் உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதிகமாக அவர்கள் இருந்த இடம் எங்கே சுற்றி போனாலும் பள்ளியாசல் தான். சொந்த வீடு மாதிரி இங்கே தான் தங்குறது, போகிறது, இருப்பது.
பள்ளியாசலுடன் அதிகம் தொடர்புள்ளவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாளில் அந்த சூரியனுடைய வெயில் கடுமை இருக்கின்ற நேரத்தில் சூரியனுடைய தாக்கத்தில் இருந்து ஒரு சிலர்களை அல்லாஹ் காப்பாற்றுவான். அதில் ஒருவர் யாருன்னா ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மஸாஜித். ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் பள்ளியாசலுடன் இணைக்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிழலை அரிசின் நிழலை கொண்டு காப்பாற்றும். அப்போ பள்ளியாசலுடன் நம்முடைய பிள்ளைகள் தொடர்பு இருக்கிறதா? வாங்க சொன்னோம்னா நம்ம பிள்ளைகளை பள்ளியாசலுக்கு அனுப்பிடுவோமா? இப்படி நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கினோம் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் பள்ளியாசலில் வரும்பொழுது அங்கு கேட்கக்கூடிய செய்திகளை பார்க்கும் பொழுது அதில் நடைமுறையை தன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றனையும் செய்வார். இப்னு உமர் அப்படி இருந்தனால தான் நபிகளார் அவர்கள் சொன்னாங்க, இந்த 3 விஷயம் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, ஈமானின் சுவையை அறிந்தவர். அதில் ஐ யகூன் அல்லாஹ வ ரசூலஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹு. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவர் அல்லாதவர்களை விட விருப்பத்திற்குரியவராக ஒருவனுக்கு ஆக வேண்டும். ஈமான், நான் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்டா, அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு என்னென்னா, உலகத்தில் உள்ள யாரை விடவும் அல்லாஹ் சொன்ன சொல்லி எனக்கு முதல், யாரினுடைய வழிகாட்டுதலை விடவும் அல்லாஹ்வின் தூதரின் காட்டிய வழிகாட்டுதல் எனக்கு முதல், இதுதான் எனக்கு விருப்பத்திற்குரியவன்னு சொல்லணும். இந்த சொல்லை வார்த்தையில் சொல்வது மட்டும் அல்லாமல் நம்முடைய செயல்பாட்டிலேயும் கொண்டு வர வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தி நபிகளாரினுடைய இந்த கருத்தை நம்முடைய வாழ்நாளில் செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். ஃபஸ்ட்டு எனக்கு அல்லாஹ்வின் தூதர் தான், அதுக்கு பிறகு தான் மத்தார்கள். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை தன்னுடைய பிள்ளைக்கு சொல்கிறார். லா தம்னவு இமா அல்லாஹி மசாஜித் அல்லாஹ். பெண்களை பள்ளியாசலுக்கு வருவதை விட்டும் தடுக்காதீர்கள். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறும் செய்தி. உடனே அவருடைய ஒரு பிள்ளை பிலால் அவர் சொன்னால், வல்லாஹி இன்னா நம்னவும் உண்மை, பள்ளியாசலுக்கு வருவதை பெண்களை நான் தடுப்பேன், உள்ளே விட மாட்டேன். இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹுவின் தூதர் சொன்னதாக சொல்லுகிறார்கள், பெண்கள் பள்ளியாசலுக்கு வந்தால் தடுக்கக்கூடாது. அவன் பிள்ளை சொல்கிறான், நான் தடுப்பேன். அவர்களுடைய இன்னொரு மகன் சாலிம் அவர்கள் சொல்கிறார்கள், இதை கேட்ட உடனே சப்பஹு சப்பன் சையன் மா சமீதஹு சப்பஹு மிஸ்லஹு கத். கடுமையான முறையில் திட்டினார்கள். இது மாதிரி ஒரு திட்டை நான் கேட்டதே. இவனுடைய வரலாறை படித்தவர் ரொம்ப சாஃப்டானவர், ரொம்ப அமைதியானவர்கள். எந்த விதமான அரசியல், எந்த விதமான பதவி ஆசை எதுவுமே அவர்களுக்கு கிடையாது. அவங்களுடைய செய்திகளில் பார்த்தீங்கன்னா நபிகளாரினுடைய சொல்ல அப்படியே பின்பற்றி நடக்கிறதுல ஒரு ஆள். கோவப்பட்டு ஆத்திரப்பட்டதெல்லாம் இல்லை, இதுக்கு கோவப்பட்டிருக்கிறாங்க, கடுமையாக திட்டியிருக்கிறாங்க. இன்னொருத்துல ஓங்கி நெஞ்சில் ஒரு அடியை விட்டு இருக்கிறார்கள். ஏன்? உண்மையிலேயே ஈமான் உள்ளவன் அவனுக்கு என்ன இருக்கு? அல்லாஹ்வின் தூதருடைய சொல்ல முதல்ல இருக்கணும். அவன் புள்ள சொல்லுகிறான், நான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாலும் நான் தடுப்பேன் என்று சொன்னால், ஏங்க உஹ்பிருக்கன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்கூலு இன்னா லா நம்னு, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னதாக நான் உனக்கு சொல்கிறேன், நீ அதை தடுப்பேன் என்று சொல்கிறாயா? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கொந்தளித்தார் ஒரு இஸ்லாமிய. ஒரு பிள்ளை, ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை எப்படி உருவாக்க வேண்டும்? அடுத்த தடவை இப்படி சொல்லுவாரா? இப்படி நடப்பாரா? மற்ற பிள்ளைகள் இப்படி நடப்பார்களா? அப்போ நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உள்ளத்தில் எப்படி ஆழமாக பதிய வைக்கணும்னா, நமக்கு வழிகாட்டக்கூடியவன் அல்லாஹ் ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு ஜும்மா உரையிலையும் நபிகளாக வைக்கணும். அழகாக சொன்னார்கள், வார்த்தைகளிலேயே சிறந்தது அல்லாஹுவின் வார்த்தை, வழிகாட்டுதலிலேயே சிறந்தது ஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் வழிகாட்டுதல். திருக்குரான் பல இடங்களில் கேட்கிறது, மன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா அமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா. செய்திகளிலேயே மிகவும் உண்மையான சொல்லை அல்லாஹுவை விட சொல்பவன் யார் இருக்கிறார்? வார்த்தைகளில் உண்மையை பேசுவோன் அல்லாஹ் விட யார் இருக்கிறார்? உண்மையான, சுத்தமான, சரியான கருத்தை சொல்பவன் அல்லாஹ் ஒருவன். அவனுடைய வார்த்தைக்கு நிகரானது எதுவும். வழிகாட்டுதல்களிலேயே சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வின் தூதரின் வழிகாட்டுதல். இதை ஆழமாக நமக்கு பதிய வைத்தோம்னா நம்முடைய பிள்ளைகள்
ஆடைகள் மற்ற ஒழுங்குகளில் எல்லாம் சினிமா நடிகைகள் பக்கம் போகிறாங்க. ஒரு பெண்மணி அவங்களுக்கு இது போன்று ஆழமாக உள்ளே பதிய வைத்தோம் என்று சொன்னால் சினிமா நடிகைகளிடம் இருக்கும் அந்த ஆடைகளை போன்று வேண்டும், இந்த ஆடைகளை போன்று இப்படித்தான் நான் போடுவேன் என்று சொல்ல மாட்டார். அதையெல்லாம் வெறுப்பால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி வழிகாட்டினார்கள், திருமறை குர்ஆன் எப்படி நமக்கு வழிகாட்டுகிறது, இதை நமக்கு முன்மாதிரியாக இருப்பார். இன்று நீங்கள் பார்த்ததெல்லாம் சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால் ஒரு நடிகர் ஒரு மாநாடு நடத்துகிறார் என்று சொன்னால் ஒரு கூட்டம் போகிறது. அதில் இஸ்லாமியர்களும் உள்ளே போகிறார். 3 பிள்ளைகளை விட்டு வந்தேன் என்று பெருமையாக ஒரு பெண்மணி பேசுகிறார். இது என்ன பத்ர் போர்க்களத்துக்கு போனாரா அல்லது ஓது போர்க்களத்துக்கு போகிறாரா, தபூக் போர்க்களத்துக்கு போயிட்டாரா, என்னதற்காக போனார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. போன பிறகு தான் எதையாவது நாளை சொல்கிறார்கள். ஒரு அநியாயத்தை எதிர்த்து, ஒரு அக்கிரமத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் இல்லை. ஒரு நடிகர்னாலே என்ன பொய்ன்னு அர்த்தம். அவங்க நான் இதில் சினிமாவில் நடித்ததுக்கப்புறம் உண்மையா 10 பேரை அடிக்கிறார் என்று சொன்னால் அது உண்மையா? 10,000 கோடியை செலவழிக்கிறார், உதவி செய்கிறார் என்றால் அது உண்மையா? படத்தில் உள்ள அத்தனையும் பொய், எல்லாம் நடிப்பு. இதை நம்பிக்கொண்டு ஒரு கூட்டம் போகிறது. உண்மையிலேயே இந்த மார்க்கத்திற்காக, இந்த மக்களுக்காக உழைத்த, அடி வாங்கிய, உதவி வாங்கிய அல்லாஹ்வின் தூதர் அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவர்களுடைய வழிகாட்டுதலை கொண்டு உலகத்தில் சிறந்த வழிகாட்டுதல் எதுவும் இல்லை. இதை ஆழமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கணும். ஆம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் இது சொல்லிக் கொடுக்காத காரணத்தினால்தான் அந்த பிள்ளைகள் அந்த பக்கம் அப்படி திரும்புகிறார். வீட்டில் வெறும் நாடகங்களும் சினிமாக்களும் போட்டு அவர்களை நல்லவர்களாக காட்டுவதன் காரணத்தினால் உள்ளே பதிவார்கள். அதையெல்லாம் மாற்றி திருக்குர்ஆனை படிக்கும் பிள்ளைகளாக, ஹதீஸ்களை படிக்கும் பிள்ளைகளாக, அதை செயல்படுத்தும் பிள்ளைகளாக நாம் உருவாக்கி ஒரு இஸ்லாமிய குடும்பமாக உருவாக்க எல்லாம் அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வாராக. பாதுகாப்பாக அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மறுமை நாளில் நாம் குடும்பத்தினருடன் சொர்க்கத்திற்கு செல்ல நம்முடைய குடும்பம் அனைவர்களும் அல்லாஹ்வும் தூதரும் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் ஒருத்தர் மட்டும் நல்லா இருந்து மற்றவர்கள் மார்க்கத்தை பற்றியே சிந்திக்காதவர்களாக இருக்கக்கூடாது. திருக்குர்ஆனில் பல இடங்களில் இறை தூதர்கள் பற்றி சொல்லுகிறார். அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது அவங்க குடும்பத்தை அப்படியே சொல்லுவாங்க. இன்னமும் தானும் விசாரிக்கிறா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தினர்கள் நன்மையான விஷயத்தில் விரைந்து செல்பவர்களாக இருக்கிறார்கள். ஆனுலனா ஹாஷியின், நம்மை அஞ்சக்கூடியவர்களாக, எதுவுடனா ரகபம் ரஹபா, ஆசையுடனும் பயத்துடனும் நம்மிடத்தில் பிரார்த்தனை செய்பவர்களாக, நம்மை அஞ்சுபவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஜக்கரியா நபி மட்டுமல்ல, அவங்க குடும்பமே அல்லாஹ்வை அஞ்சுபவர்களாக, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்பவர்களாக இருந்தார்கள். இது மாதிரி நம்ம குடும்பத்தினர்கள் எல்லாரும், தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், நம்ம குடும்பத்தினர்கள் அத்தனை பேர்களும் ஏகத்துவ கொள்கையில் உறுதி உள்ளவர்களாக, அல்லாஹ்வின் தூதர் சொல்வது மட்டுமே நமக்கு வழிகாட்டி என்றும் அதை பின்பற்றி நடப்பவர்களாகவும் நாம் உருவாக்க வேண்டும். அதற்குரிய முயற்சிகளை நாம் செய்வோம். அல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா, நம்முடைய வழியில் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நேர்வழியை காட்டுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். முயற்சி செய்வோமே ஆனால் நம்முடைய குடும்பத்தினர்களும் அதுபோன்று வர வாய்ப்பு இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும், நம்முடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களையும் ஏகத்துவ கொள்கையில் உறுதியுள்ளவர்களாக, மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக கேள்வாராக. வாஹ்.